சாம்ராட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். 12 ராசிகளுக்கு உண்டான தை மாத பலன்களும் பரிகாரங்களையும் பார்ப்போம். இப்பொழுது முதல் ராசியான மேஷ ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு தற்சமயம் ராகு, குரு, கேது, சனீஸ்வரன் இது அத்தனையும் ஒரு சிறப்பான சிவராஜ யோகத்தை தந்து கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து வழுவாமல் ஒரு கிரகத்தின் தன்மையிலிருந்து சிறப்பாக அதற்கான பரிகாரங்களை தேடி செய்யும் பொழுது வாழ்வில் எண்ணற்ற நலன்கள் உங்களை வந்து சேரும். மாற்று கருத்தே கிடையாது. ஏனென்றால் சென்ற ஆண்டு பட்ட துன்பம் இந்த ஆண்டில் விலக்கி வைக்க வேண்டும். ஏன் அப்படி என்று சொல்கிறேன் என்றால், முன்பு சிறு கஷ்டங்கள் இருந்தது உண்மைதான். சனி 7.5 சனியாக மாறி ஆரம்பிக்கும் காலத்தில் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் உண்டானது நிஜமே. ஆனால் இந்த சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் குரு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்க தயாராகிவிட்டார். நீங்கள் உழவு செய்து வைத்தால் போதும், தானாக விளைந்து வீடு வந்து சேரும். தெலுங்கில் ஒரு பழமொழி உண்டு, தேவையற்ற வேலை தூக்கத்திற்கு கேடு, நித்திரைக்கு கேடுன்னு சொல்லுவாங்க. அது போல தேவையற்ற பழக்க வழக்கங்களால் நீங்கள் தேவையற்ற விஷயங்களை செய்து பொருளாதார இழப்புகளில் மாட்டிக்கொண்டு தவித்தவர்களுக்கு இந்த லாப ராகு உங்களை பெருமளவில் உயர்த்தி கொண்டிருக்கிறது. ஏனெனில் 5ஆம் இடத்து கேது 11ஆம் இடத்து ராகுங்கிறது மிகப்பெரிய யோகம். அதை விடவும் 12ஆம் இடத்து குரு 3ஆம் இடத்தில் இருப்பது இதை விட சிறப்பு. இந்த ரெண்டுமே உங்களுக்கு உயர்த்தி கொடுத்து கொண்டே இருக்கிறது. கவலை கொள்ள வேண்டாம். இனி வரும் காலங்களில் மாதங்களில் இந்த தை மாதத்தில் நீங்கள் விதைக்கின்ற விதை ஒவ்வொரு உழவருக்கும் எப்படி இந்த மாதத்தில் எல்லாமும் சிறப்பாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சூரியனை நோக்கி நிற்கின்றார்களோ, நீங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவையான அத்துணை விஷயங்களும் கிடைக்க பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லும்படி பார்த்தீர்களானால், உங்களுக்கு இந்த மாதம் இந்த நாள் இந்த கேட்டை புதனில் சந்திரன் நின்று உங்களுடைய 2ஆம் இடத்தை தான் பார்க்கிறது. இது மிகப்பெரிய ஒரு யோகம். ஏனெனில் சுகஸ்தானாதிபதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம்னா, அவரே உங்களோட 2ஆம் இடத்தை வாக்குஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பன்னா உங்களுடைய வார்த்தைகள் ஜெயிக்கும். நீங்கள் முடியும் என்று நடந்தால் அத்தனையும் முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சில பல துன்பங்களிலிருந்து விளக்குவதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும். நித்தம் உங்களுக்கு பரிகாரம் என்றும் தேவையில்லை என்று சொல்லலாம். ஆனால் உங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் 10 பேர் சொல்வதை கேட்டுவிட்டு உங்களால் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றத்தோடு தான் இருக்கிறீர்கள். அதை விடுவீங்கள். உங்களுக்குள்ளான முடிவு, உங்களுக்குள்ளான வாழ்க்கை எல்லாமே தெளிவாக இந்த மாதத்தில் விடுபட்டு வந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், குரு பெயர்ச்சி மே மாதம் 5ஆம் தேதி வரும் வரையில் நீங்கள் உங்கள் முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் அபரிதமாக இருக்கின்றது. தேவையற்ற மருத்துவ செலவுகள் வந்தாலும் அல்லது கடன் தொந்தரவுகளால் சில தொந்தரவுகள் நீங்கள் அடைந்தாலுமே இப்பொழுது இதிலிருந்து விடுபடுவதற்கு இந்த தை மாதம் உங்களுக்கு பேருதவியாக இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அல்லது நீங்கள் சென்று பரிகாரமாக தேட வேண்டிய விஷயம் 2 ஆலயங்கள் தான். அவர்களை நோக்கி நீங்கள் எப்போது செல்கிறீர்களோ அப்பொழுது மேஷராசி என்பர்கள் இந்த உலகத்தில் உங்களை விஞ்ச ஆள் இல்லை என்ற முடிவுக்கு வந்து விடலாம். பிரதானமான ஒன்று, உங்கள் குலதெய்வ வழிபாட்டை தற்சமயம் சரி செய்து கொள்வதுதான். ஏன் தற்சமயம் சரி செய்ய வேண்டும்? 5இல் கேது தடைப்பட்ட குலதெய்வ வழிபாட்டை இப்போது செய்து நிவர்த்தி பெறும் வாய்ப்பு தை மாதத்தில் உங்களுக்கு உண்டாகிவிடும். 2வது, எல்லாரையும் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடும் எம் அண்ணாமலையாரும் அருள் தரும் உமையாலும் கூடியிருக்கின்ற திரு அண்ணாமலையை மாதந்தோறும் நீங்கள் கிரிவலம் செய்யும் பொழுது மிகுந்த வெற்றியையும் சந்தோஷத்தையும் கிடைக்க பெறுவீர்கள். இதை கவனத்தில் கொண்டீர்களானால் உங்கள் வாழ்க்கை மேலோங்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு கோயில் அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயில் தான். உங்கள் செவ்வாய் இப்போது இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இப்ப செவ்வாய் உங்க 10ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு, தொழிலுக்கு வந்துட்டார். அப்பனா ஒரு விளக்கை ஏற்றி வைக்க வந்து விட்டார். இதை பயன்படுத்தினால் உங்கள் வாழ்நாள் இந்த தை மாதத்தில் பிரகாசமாக துளிர்விட ஆரம்பிக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம்.
மேஷத்தில் வாழ்கின்ற அத்தனை தொழிலதிபர்களுக்கும் இந்த மாதத்தில் புதிதான கடன்கள் கிடைக்கப் பெறும். அரசாங்கத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள் உங்களை தேடி வரும். அடுத்து இல்லத்தரசிகள் கண்டிப்பாக கணவன் அல்லது கணவன் சார்ந்த உறவுகளில் கவனமுடன் இருப்பது சிறப்பை தரும். அதுபோல மேஷத்தில் படித்துக் கொண்டிருக்கிற இளம் மாணவியர்கள் தங்களது கவனச்சிதறல்களை விடுங்கள். விட்டுவிட்டாலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது. மேஷத்தை பொறுத்த மட்டில் அரசாங்கத்திற்கு சென்று வேலை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மேஷராசியின் பலன்கள் இந்த மாதத்தில் ரொம்பவும் சிறப்பாக இருக்கிறது. இந்த மேஷத்தில் 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பதை இந்த வருடம் அல்ல, இந்த தமிழ் மாதம் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறது. சுக்கிரன் சூரியனோட சேர்க்கை, ராகுவின் பயணம், தடுமாற்றம் ஏற்படும். அதை கவனமுடன் எதிர்கொண்டால் உங்கள் வாழ்க்கை சிறப்புமிக்க நாளாக, சிறப்புமிக்க மாதமாகவே இந்த மாதம் திகழும் என்பதை உறுதியாக சொல்லலாம். தை மாத பலன்கள் வரிசையில் இப்பொழுது ரிஷபராசிக்கான பலன்களை பார்ப்போம். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொன்னான மாதம், அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய மாதமாக இருக்கின்றது. மாத தொடக்கமே அமோகமாக இருக்கின்றது. குரு 2ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு. என்ன அப்படி என்றால் 2ஆம் இடத்தை விடவும் 11ஆம் இடம்ங்கிறது லாபம். அண்ணன் வகையில் லாபம். பங்கு பிரிக்காமல் இருக்கின்ற சொத்துக்கள் பாகங்கள் பிரிந்து மனமகிழ்ச்சியோடு குடும்பங்கள் ஒன்றிணைந்து பண்டிகையை கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகின்ற மாதம். சொந்த பந்தங்கள்லாம் வருவாங்க, பேசிக்கலாம், பேசி என்ன பண்ணலாம், ஓகே ஒரு முடிவுக்கு வந்துடலாம். நீ இதை வச்சுக்கோ, நான் இதை வச்சுக்கிறேன், தந்தனே உன் குடும்பம் என் குடும்பம், அப்படி ஒரு மன மகிழ்ச்சியா போற அளவுக்கு ரிஷபத்துக்கு நெடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் விஷயத்திலும் தீர்வுகள் உண்டு. பம்பு வழக்குகள் விஷயத்திலும் தீர்வுகள் உண்டு. ரிஷபராசி என்பவர்கள் நிறைய பேர் வேலையில் கவனம் இல்லாமல் வேலையில் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறது, சஸ்பெண்ட் ஆகிறது, இது போல தொந்தரவுகள் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ வருகின்ற தை மாதத்துல அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டுருவீங்க. உங்களை தானே அவங்களே கூப்பிட்டுருவாங்க. நிரந்தர வேலைன்னு இருந்தீங்க இல்லையா, அங்க ஏற்பட்ட பிரச்சனை, மேல அதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனை, அல்லது முதலாளிக்கும் தொழிலாளிக்குமான பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளும் இந்த பிரச்சனை, இதெல்லாமே தீர்வுக்கு வந்துடுது. ஏன் அப்படி தீர்வுக்கு வரும் அப்படின்னா, 2ஆம் இடத்துல இருந்த குரு 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். பிறகு உங்கள் தொழிலையும் பார்க்கிறார். அப்ப 3த்தையும் சரி பண்ணணும் இல்ல. 5 மாதங்கள் பொன்னான மாதங்கள். அதுவும் இந்த தை மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதம். இந்த அதிர்ஷ்டகரமான மாதத்தில் சில விஷயங்களை கவனத்தில் கொண்டால் போதுமானது. இந்த தை மாதத்தில் மாட்டுப் பொங்கல் வருகிறது, புரியுதுங்களா? அன்றைக்கே பிரதோஷம் வருது. இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். நாமெல்லாம் அன்னைக்கு பயன்படுத்திக்கணும். அந்த எந்த பணி இருந்தாலும், எந்த வேலைகள் இருந்தாலும், அந்த ஒரு நாளை ஓய்வு நாள் தானே, விடுமுறை நாள் தானே. பொங்கல் கொண்டாடுறீங்க, அடுத்த நாள் மாட்டு பொங்கலுக்கு, ஓகே, அந்த நந்தீஸ்வரருக்கு உங்கள் கைகளால் மஞ்சள் பொடி, அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள், பால், தயிர், பட்சணங்கள், இன்னும் கேட்டா அருங்கம்புல் மாலை வாங்கிட்டு போங்க. நின்று பாருங்க, அபிஷேகம் முடிகிறவர்களும் இருங்க. அபிஷேகம் முடிஞ்சு பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க. முடிந்த வரையில் இப்ப சில பேரோட வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, அது நல்லா தெரிகிறது. இப்போ இவங்க என்ன பண்றீங்க, அந்த பிரதோஷ நேரத்துல அபிஷேகம் பண்ற நீரை வாங்கிட்டு வர்றீங்க, அந்த நின்று கிடக்கிற மனையில தெளிங்க. கண்டிப்பா அந்த தை மாதம் ஒரு முடிவுக்கு வந்துடும். வாஸ்து நாள், அடுத்த வாஸ்து நாள்ல அதை ரிப்பீட் பண்ணி பூஜை போடுங்க, சரியாயிடும். பிரதோஷத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. எந்த எப்பேற்பட்ட செய்வினை, ஏவல், பில்லி சூழல், ஏதோ ஒரு மன கஷ்டம், அப்படி வீடு பாதியில் இந்த மாதிரி இருக்கும், எங்கேயுமே போத்தவில்லைங்க. என்னை பொறுத்தவரை கை கண்ட பரிகாரம். பிரதோஷம் தோறும் போகலாம். ஆனா அதுவும் இந்த பிரதோஷம் பாரம் பார்த்தீங்களா, இதை விட ஒரு ஹைலைட் எதுவுமே கிடையாது, புரியுங்க. அதே மாதிரி ரிஷபராசி பெண்களுக்கு தற்சமயம் கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு சிறந்த தீர்வு என்னன்னா, இந்த பாருங்க, மாட்டு பொங்கலுக்கு போறீங்களா, பிரதோஷத்துக்கு போறீங்களா, போகும்பொழுது கோமுகியை உங்கள் கைகளால் சுத்தப்படுத்தி அதற்கு பொட்டு வைத்து ஒரு தீபாராதனை செய்யும் பொழுது உங்களுடைய பிரச்சனையும் தீர்ந்துருமா. அப்ப ரிஷபராசிக்கு, அதுவும் குறிப்பா ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பயமுறுத்தலே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா போன மாசம்லாம் ரோகிணி நட்சத்திரம்லாம் ரிஷபராசியில் இருக்க ரோகிணி நட்சத்திரம் பயம், மனபயம் இருந்துகிட்டே இருந்தது. அந்த மனபயம் இந்த மாதம் உங்களுக்கு தீர்ந்து விடும், கவலை கொள்ள வேண்டாம். ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் ஒன்று இருக்கிறது. ஒன்றல்ல 2 தருகிறேன். நெடுந்தூரம் பயணம் பண்ண முடியுமா, ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. போய் அக்னி தீர்த்தத்தில் நீராடுங்க. அந்த நாழி கிணறுகளில் குளிச்சுட்டு
அந்த இறைவனை மனதார வேண்டிட்டு வாங்க. புரியுதுங்களா? முடிந்தால் பக்கத்தில் இருக்கின்ற உத்தரகாசமங்கை போயிட்டு வாங்க, உலகத்தின் முதல் திருக்கோயில் போயிட்டு வாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுங்களா? அது உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனையை அன்னைக்கே தீர்ந்துருங்க. அதே மாதிரி அவ்வளவு தூரம் போக முடியல அப்படின்னா நம்ம செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்க நென்மேலி என்ற ஊருக்கு வாங்க. பெருமான் உங்களுக்காக பிண்டம் கொடுத்து உங்களோட பித்துக்கள் சாபங்களை அவர் ஏற்றுக்கொள்வதாக காத்து கொண்டிருக்கிறார். அவரை தரிசியுங்கள், சென்று வாருங்கள். உங்கள் வாழ்க்கை புனிதப்படும், மேலோங்கும். உங்கள் வாழ்வில் இருக்கின்ற அத்தனை தடைகளையும் உடைத்தெடுத்து இந்த ரிஷபம் நிச்சயமாக ஜல்லிக்கட்டு காலை போல தடைகளை உடைத்தெறிந்து நீங்கள் வீறு கொண்டு நடைபோடும் காலம் வந்துவிட்டது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். தை மாத பலன்கள் வரிசையில் தற்போது மிதுனத்திற்கான பலன்களை பார்ப்போம். எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இருக்கும் முயற்சியாளர்களில் ஒருவரான மிதுன ராசி நேயர்களே, நீங்கள் ஒரு முடிவை ஒன்றாக எடுக்கும் வரை உங்கள் வாழ்வில் சிறக்காது. முதல் விஷயம். ஏன்னா 6 மணிக்கு ஒரு முடிவை எடுத்து 8 மணிக்கு முடிவை மாற்றிக்கொள்கிற அமைப்பு, உண்ணும் உணவிலே உங்களுக்கு பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும். ஏன்னா வார்த்தைகள் தடுமாற்றம், தெளிவின்மை, ஒரு உணவு இதுதான் வேண்டும் என்று உறுதியிட்டு சொல்ல முடியாத நிலை. எது இருந்தாலும் உண்போம் என்பது அல்ல, இதுதான் வேண்டும் என்று உறுதியோடு நம்பினீர்களானால் அந்த நம்பிக்கை உறுதியோடு நீங்கள் சொல்கின்ற விஷயம் நிச்சயம் நடந்தேறும். இந்த மாதத்தில் விரயங்கள் கூடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் சுப செலவுகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். திருமணமாகாத பெண்ணுக்கு திருமணம் செய்து விட்டு விட்டீர்கள். புரியுதுங்களா? அது ஒரு வெற்றி உங்களுக்கு. அதே மாதிரி கல்வியில் சுணக்கத்துடன் இருந்த மாணவருக்கு தேவையான பயிற்சிக்காக செலவு செய்திருக்கிறீர்கள், அதுவும் வெற்றி. நெடுந்தூரமாக சென்று படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் கொடுத்து படிக்க வைத்துக் கொண்டிருக்க, அதுவும் வெற்றி. நீண்ட நாள் விற்பனையாகாமல் இடத்தை விற்றிருக்கிறீர்கள், விற்று கையில் பணத்தை வைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் அதை விரயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதுதான் எங்களால் பொறுக்க முடியவில்லை. இத்தனை நாள் வராத வாய்ப்பு தை மாதங்களில் கிடைத்து இருக்கிறது, கிடைக்கும். புரியுதுங்களா? சுப விரயங்கள் செய்தீர்கள், அதை பாராட்டுக்குரியதாக இருக்கிறது. ஆனால் தேவையற்ற விரயங்களை செய்யும் போதுதான் தர்க்க ரீதியாக போய் கொண்டிருக்கிறீர்கள். அரசியல் விளையாட்டுகளுக்கு போய் மாட்டிக்கொள்கிற ராசி மிதுனம். ஆனால் அங்க மிதுனம் ஜெயிக்காது. இருந்தாலும் என்ன செய்யும்? சொன்ன நீங்க ஒரு முடிவை எடுக்காது. எடுக்காம உள்ள போய் தன்னோட ஆட்டத்தை ஆடி எதுவுமே ஜெயிக்க முடியாது. முடிவை எடுத்துக்கிட்டு உள்ள போங்க, ஜெயிப்பீங்க. அரசியல் சரி வராது. முதலில் விஷயம். இரண்டாவது, உங்களுடைய 3ஆம் இடமான கேது, 3ஆம் இட ஸ்தானத்துல கேது அந்த முயற்சியை அங்க தடை செய்து கொடுத்து கொண்டிருப்பார். மே மாதத்திற்கு பிறகு இன்னும் ஒரு படி மேலே வாக்குஸ்தானத்துக்கு வந்து விடுவார். உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் திறன்பட செய்ய முடியாம மனக்கலக்கத்துக்குள்ளே போய்கொண்டிருப்பீங்க. இது ரொம்ப ஒரு கடுமையான நேரம் கூட எடுத்துக்கலாம். அதாவது ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் பலவிதமான மனப்போராட்டங்கள் மாட்டிக்கொண்டு முடிக்கக்கூடிய ராசிகள்ல மிதுனமும் ஒன்று. அந்த மிதுனத்தில் இருப்பவர்கள் தேவையற்ற டென்ஷன், படபடப்பு போன்ற விஷயங்கள்ல தான் ஈடுபடுவீங்க. ஏன்னா அங்க இருக்கிற நட்சத்திர தேவர்கள் அப்படி. சூடானவர் செவ்வாய், காற்றிலே பறக்கக்கூடிய திருவாதிரை, எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய குரு, இத்தனையுமே இருக்கிறது. ஆனால் குருவும் தலைமையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. நல் எண்ணங்களையும் நல் ஒழுக்கங்களையும் தரக்கூடிய குரு இருந்தும் நீங்கள் தவறான பாதைக்கு செல்லக்கூடும் இந்த தை மாதத்தில். ஆனால் அது உறுதியிட்டு சொல்ல முடியாது. இருந்த போதிலும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை சரி செய்து அலசி ஆராய்ந்து தேவையான பரிகாரங்களை செய்யும் போது நீங்கள் வெற்றி பெற முடியும். ஆனால் இந்த உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், உண்டு கழித்திருப்போரை வீணே நிந்தனை செய்வோம் என்ற மாதிரி அல்லும் பகலும் நீங்கள் சும்மா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஐயா. எது முடியுமோ அதை செய்யுங்கள். அதுவும் குறிப்பாக மிதுன ராசி தொழிலதிபர்கள் எப்பொழுதுமே இரட்டைத்தன்மையுடன் செயல்படுவது அவர்களுக்கு எதிராகவே திரும்பிக் கொண்டிருக்கிறது. கவனமுடன் இருங்கள். இரண்டாவது, இல்லத்தரசிகளுக்கு தேவையற்ற உடல் சோர்வும், அதாவது சொல்ல போனா எல்லா பெண்களுக்கும் உண்டாகிற தொந்தரவு தான் L4 L5 பாதிப்பு மிதுனத்துக்கு அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த ராகு நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த பாதிப்புகளை அடைய வைக்கும். அதுபோல தேவையற்ற இந்த கடன்களை வாங்க வச்சிரும் பெண்களை, அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி பள்ளி கல்வி படிக்கும் மாணவ மாணவியர் இந்த முறை நீங்கள் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வேண்டுமானால் 2 விஷயங்களை தவிர்த்துருங்க. கையில் வைத்திருக்க ராகுவை தூக்கி போடுங்கள். செல்போன் தான் ராகு, சுக்கிரன் ராகு. அது நீங்க அதை எடுத்து ஓரம் கட்டிங்கன்னாவே போதும். இந்த கொரோனா உங்களெல்லாம் செல்போனுக்கு பழக விட்டுடுச்சு. ஆன்லைன் வேற ஒண்ணும் இல்லை. மிதுன ராசிக்காரங்களா சிறப்பானவங்க தான், நல்லா படிப்பீங்க, டியூட்டிக்கா இருப்பீங்க. அது கெடுத்துடுச்சு. இன்னும் மாற்ற முடியல. பிரபஞ்சம் என்ன வேணாலும் மாற்றும். நீங்கள் மாற வேண்டும் என்று நினைத்தால் மாற்ற முடியும். உங்களுக்கான எளிய தீர்வு ஒரு பரிகாரம் இருக்கிறது, சொல்கிறேன், பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். முதல் பரிகாரம், காளஹஸ்தி சென்று வருவது சிறப்பை தரும்.
இந்த காலத்தை சென்று வழிபட்டு வருவது சிறப்பை தரும். அதுவும் அங்கே பாதாள விநாயகருக்கு அந்த தரிசன நேரத்திற்கு சென்று இல்ல அங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, பாதாள விநாயகரை தரிசிப்பது உங்களுக்கு வாழ்வில் ஏற்றத்தை தரும். இரண்டாவது பெரும் பரிகாரம் சிதம்பரம். ஏன் அப்படி என்று சொன்னால், சிதம்பரத்தில் இருவேறு தெய்வங்கள். ஒன்று என் அன்னை, அவங்கள பார்த்தாவே போதுங்க, தில்லைக்காளிய பார்த்தாவே போதும், நீங்க சரியாயிடுவீங்க. ஒரு மாலை நேரத்தில் அவரை ஐயாவையும் ஹரியும் ஹரணையும் வந்து தரிசனம் பண்ணிட்டு தில்லைக்காளியை சந்திச்சுட்டு வரும்போது உங்க வாழ்க்கை நிச்சயமாக மாற்றமும் ஏற்றமும் பெறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த மிதுனராசி நேயர்களுக்கு இந்த தை மாதத்தில் இவ்வளவு கடுமையான பலன்கள் இருந்தாலும் நீங்கள் நினைத்தால் அதை மாற்ற முடியும். உங்களுக்கான நாட்கள் இந்த மாதத்திலே இருக்கிறது. அமாவாசை இருக்கிறது, ரத சப்தம் இருக்கிறது, பஞ்சமி இருக்கின்றது. இது போன்ற நாட்களில் நீங்கள் ஏதேனும் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அன்னையை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் வெற்றி பெறும். உங்களுடைய பழைய சங்கடங்கள் எல்லாம் விலக்கி புதிய மனிதனாக உருவெடுத்து வருவீர்கள் என்பதில் ஐயமே இல்லை. பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். தை மாத ராசி பலன்கள் வரிசையில் கடகராசியை பற்றி சிந்திப்போம். கடகராசி அன்பர்களே, குரு 12ஆம் இடத்தில் இருக்கிறார், 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறது என்பதை மிகவும் கவனமுடன் நீங்கள் கையாள வேண்டும். அதைவிட இன்னொரு முக்கியமான விஷயம், ராசிக்கு 8இல் ராகு, அதையும் கவனம் வைக்க வேண்டும். இது இரண்டும் என்ன செய்யும் அப்படி என்றால், ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒரு மனிதன் உடல் பாகத்தில் முக்கியமான ராஜ உறுப்பு இதயம், புரியுதுங்களா? அந்த இதயத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய வேலை. அதுபோல பணம் கொடுக்கல் வாங்கலில் நிச்சயமாக கவனம் வேண்டும். யாராவது ஒரு 1000 ரூபாய் கொடு, உனக்கு அதை 10,000 ரூபாயை மாற்றி தருகிறேன் என்ற ஆசை வார்த்தை கூறி உங்களிடம் பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபடலாம். இந்த மாசத்தில் அதை கொடுத்தும் இழந்து விடுவீர்கள். அல்லது வீட்டில் ஏதேனும் பணி செய்ய வேண்டும் என்று இருந்து அதற்கு தேவையற்ற பொருள்களை வாங்கி வைத்துக் கொண்டு நீங்கள் அதை செய்யவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய 2ஆம் இட கேது தேவையற்ற வாக்குகளை கொடுத்து மாட்டிக்கொள்ள செய்யும். 2ல ராகு, தேவையில்லாம நான் இதை செஞ்சே தீர்வுன்னு அடம்பிடிப்பீங்க, புரியுதுங்களா? 12ல குரு, நீ செலவு செஞ்சே ஆகணும்னு அவரு நிற்பாரு. எங்க செலவு செய்வீங்க? வீட்டுக்குள்ள செலவு செய்வீங்க. அதான் பிரச்சனை. வீட்டுக்குள்ள செலவு செய்வீங்க, தேவையில்லாம ஆடம்பர பொருள் வாங்குவீங்க, இருக்கிற பொருளை இன்னொன்னு வாங்கி வீட்டுல வைப்பீங்க. இது தேவையற்ற செலவு தானே, புரியுங்க? அதுபோல சனியின் பார்வை அப்படின்னும் போது உங்களோட 2ஆம் இடத்தையும் பார்க்கிறது இல்லையா? அப்போ செலவையும் கொடுக்கிறார், அவரே அடியும் கொடுப்பார். கடகத்தை பொறுத்தவற்றில் இந்த மாதத்தில் மிகவும் கவனம் தேவை. ஏன்னா சூரியன் 2 கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்து நீங்க இந்த கான்செப்ட்ல பார்த்தாலும் நேரடியா 7ஆம் இடத்துல தான் சூரியன் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்ப 2 குடும்பம் செலவினங்கள்ன்ற ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கும் போது என்ன செய்வார்? ராகு செலவை தேவையில்லாமல் சேர்த்து விடுவார். கணவன் மனைவிக்குள் தேவையற்ற சர்ச்சையை ஏற்படுத்திவிடும். 2 விஷயம் பயன்படுத்திங்க. பெண்களா இருந்தா சரி சாரி சொல்லிக்கிட்டே இருங்க, சாரி வீட்டுக்குள்ள வந்துடும். நீங்க எவ்வளவு தூரம் சரி சாரி இருந்தீங்களோ அந்த அளவுக்கு. ஆண்களாக இருந்தால் சரிம்மா அப்படின்னா உப்புமா இல்லாம இருக்கும் வீட்டுல, இவ்வளவுதாங்க. கடகராசிக்கு சிம்பிளா சொல்லணும்னா ரொம்ப ஹைடெக்கான விஷயம் இதுதான். நீங்க எதாவது எழுத்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு, உப்பிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு வச்சிருவாங்க. நல்ல அறுசுவை உணவும் அறுசுவை வாழ்க்கையும் அமைய வேண்டும் கடகத்திற்கு. ஆனால் இந்த தை மாதத்தில் உங்களுக்கான தீர்வுகள் ஏகப்பட்டது இருக்கிறது. கடகராசியை பொறுத்தவரையில் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்க வேண்டும். அடுத்தது குடும்பத்தில் பிள்ளைகள் நிலைமை, வீட்டின் நிலைமை, வருமானத்தின் நிலைமை, இத்தனையிலே அங்க கை வைக்கும். கிரகம் தன்னுடைய கடமையை கண்டிப்பாக செய்யும். அப்போ கடகம் என்ன? கடகம் சந்திரனோட வீடு தானே? இல்ல, சூரியனோட வீடு. அதிகாலத்துல ஜாதகத்துல சூரியனின் சொந்த வீடு எதுன்னா கடகம் தான். இப்போ நம்ம வந்து அப்போ அங்கிருந்தானே இங்க வந்திருக்காரு. அப்போ முதல்ல அதே கடத்திலே உருவாயிருமா? அப்படி கிடையாது இல்லையா? சூரியன் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இந்த மாதத்தில் இருக்கிறார். ரத சப்தமி வழிபாடு உங்களை ஏற்றத்துக்கு கொண்டு போகும். எங்க போலாம்? நீங்க போகணும் ஒரே இடம்னா திருப்பதி பெருமாள் தான். சரி, வேற ஒரு தீர்வு வேணுங்களா அப்படின்னா இன்னொரு தீர்வையும் சொல்றேன். இந்த கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் நீர்நிலை அடுத்திருக்கிற தெய்வங்களை வழிபடுவது சிறப்பு. ஒன்று சமயபுரத்து மாரியம்மன். அந்த அம்மாவை பிடிச்சிட்டோம்னா போதும், உங்க வாழ்க்கையை ஜெயிச்சிடும். வருடம் ஒரு முறை அந்த தாய்க்கு உங்களால் முடிந்த
ஒரு ஆடை செவ்வாடை வாங்கி சென்று பழங்களை வாங்கி கோவுக்காம அப்படியே தட்டோடு எடுத்து கொடுத்துருங்க. நீங்க வச்சு வரவங்களுக்கு கொடுங்க சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு கனி மட்டும் வாங்கிட்டு வாங்க, மிச்சத்தெல்லாம் என் அன்னை சமயபுரத்தால் உங்களை சமயத்தில் வந்து காத்திடுவாள். அதே மாதிரி இந்த ராசி நேயர்கள் இந்த தடை தாமதங்கள் பிள்ளைகள் வழியில மன கஷ்டம் வருது, அதை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற கேள்வி பெரும்பாலான கடகத்துக்கு இருக்கு. ஒரு 2 பசங்க இருப்பாங்க, ஒருத்தங்க வெளிநாட்டுல இருப்பாங்க, ஒருத்தங்க வெளியில இருப்பாங்க, கூட யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் கிரகமே அந்த அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம பேத்துக்கிட்ட நேரத்திலேயே பாத்தீங்கன்னா சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ அங்க 5ஆம் இட சந்திரனை செவ்வாயுடன் இணைந்திருக்கிறார். உங்கள் பேச்சுக்களை கேட்க முடியாதவண்ணம் இருந்திருக்கிறார். அதற்காகத்தான் அன்னையின் வழிபாடு செய்ய சொல்கிறேன். இதை செய்யுங்கள், வெற்றி அடையும். அடுத்த பரிகாரம் அப்படின்னா ஏரி காத்த ராமர், செங்கல்பட்டு ரொம்ப விசேஷமான அந்த ராமர் வழிபாடு சிறப்பை தரும். ஏன்னா கடகம்னாவே ராமர் தான் ஞாபகத்துக்கு வரும். கடகனாவே ராமர் தான். ஏன்னா கடக லக்னம், புனர்பூச நட்சத்திரம் எல்லாமே கடகம் தான். அப்போ ஏரி காத்த ராமரை நம்ம வழிபாடு செய்யும் போது, அதுவும் ஸ்பெஷல் நவமி திதியில் நீங்கள் சென்று வழிபாடு படும்போது உங்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் இருக்கின்ற பிரச்சனை முடிவுக்கு வரும். மேல் சொன்ன 2 கோவில்களுக்கும் சென்று பரிகாரங்கள் செய்து வரும்போது உங்கள் வாழ்வில் பிரீத்தி ஏற்படும். பிரீத்தி வேணாம், ஓகே. மேற்சொன்ன 2 ஆலயங்களையும் சென்று வழிபட்டு வரும்போது வாழ்வில் எண்ணற்ற மகிழ்ச்சியும் செல்வமும் உங்களை வந்து சேரும். என்னாலும் உடல் ஆரோக்கியம் பெறும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். தை மாத ராசி பலன்கள் வரிசையில் சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கான தை மாத பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக அவர்களின் கிரக கோச்சார நிலவரங்களை சற்று ஆய்வு செய்வோம். கேது ஒரு மனிதன் ஜாதகத்தில் தலையில் அமர்ந்திருந்தால் அவர்களுடைய செயல்பாடுகள் சற்று தடையுடனே நடக்கும். 2வது, சனியின் பார்வை நேரடியாக செலுத்தும் பொழுது உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இது 2 தான் கான்செப்ட். இதை மீறி நீங்க எப்படி தலையில நின்னாலும் அதை நடத்திக்க முடியாது. ஏன் நடத்திக்க முடியாது? சிம்மத்திற்கு சகோதர வழியில் பிரச்சனை ஏற்பட்டு மறையும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுபோல தாய் தந்தை உறவினர்களிடத்திலே பகைமை வளர்ந்து தீரும். நான் எப்படி வாழ்கிறேன் என்று பார் என்று சொல்லிக்கொண்டே நீங்கள் அதீதமான உழைப்பை செலவிடுகின்ற நேரம் இந்த மாதம். குறிப்பிட்டு சொல்லும்படி பார்த்தீங்கன்னா, சிம்மம் எதற்கும் தலை வணங்காமல் இருக்க வேண்டும், யாரிடமும் கையை ஏந்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் அதீத உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். வீடு, மண்மனை, குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் விரைவில் முடிவுக்கு வரும். இந்த மாதத்தில் அதற்கான தீர்வும் கிடைக்கும். சிம்மத்திற்கான தீர்வுகள் என்ற அடிப்படையிலே இதை சொல்லவில்லை. ஏனென்றால் நெடுநாளைய துன்பம், துயரம், கஷ்டங்கள் அத்தனையுமே வெளியில வந்துடணும். இந்த மாசத்துல உங்களுக்கான மாற்றங்கள் உண்டு. நேரடியாக ராசி நாதன் 6ஆம் இடத்தில் சுக்கிரனோட பயணம், 3 கூடையவரோட சேர்ந்து பயணம் பண்றது ராசி அதிபதி. ஆனால் அவர் அமர்ந்திருக்க இடம் செவ்வாயின் வீடு. அப்போது தேவையற்ற சண்டை, சச்சரவு, வம்பு வழக்குகள் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. தேவையற்ற செலவினங்களையும் தேவையற்ற இருக்கும் பொருளை மீண்டும் வாங்குவதற்கான நிலைமைகளையும் நீங்கள் தவிர்த்தாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதி அடையலாம். குலதெய்வத்தை கண்டிப்பாக தை மாதம் வழிபட்டே தீர வேண்டும். அதுபோல பித்ரு கர்மாக்களை ஒழித்தாலே போதும். ஒழிப்பது என்பது அதை விடுத்து அதற்கான தீர்வுகளை கண்டாலே போதும். சிம்மத்திற்கான வாழ்க்கை குணநலன்கள் எல்லாமே சிறப்பாக அமையும். நீங்கள் சென்று வரக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீவாஞ்சியும் திருமயச்சூர் லலிதாம்பிகை அன்னை லலிதாவை பற்றினால் உங்கள் வாழ்க்கை மேலும் சிறப்படையும். இன்னொரு முறையும் சொல்கிறேன், சிம்மராசி அன்பர்கள் இந்த தை மாதத்தில் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது மட்டுமே உங்களுக்கு சிறந்ததொரு பரிகாரம். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாசத்துல புதிய முயற்சிகளை தவிர்த்து வரும் மாதங்களில் செய்து கொள்ளலாம் என்று கனிவுடன் அதை நிறுத்தி புதிய பழைய விஷயங்களுக்கு போகாம ஏற்கனவே நடந்து பாதியில் நிற்கின்ற விஷயங்கள் கவனம் கொண்டாலே இந்த மாதத்தில் நீங்கள் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணலாம். உங்கள் வாழ்க்கை பொன்னாக வேண்டும் என்றால் ஸ்ரீவாஞ்சியம் ஒருமுறை சென்று வாருங்கள். திருமயஞ்சூர் லலிதாம்பிகையை பாருங்கள். அப்படி இல்லை என்றால் லலிதா அன்னையை மனதார இல்லந்தோறும் வேண்டிக் கொள்ளுங்கள். அவள் உங்கள் வாழ்வில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும்
உண்டு பண்ணி தருபவள் அவளே. அவள் பாதத்தை பற்றுங்கள். உங்கள் வாழ்வில் மேலும் பல சந்தோஷங்களும் கிடைக்கப்பெறும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். தை மாத ராசி பலன்கள் வரிசையில் கன்னி ராசிக்கு தை மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் உண்டு? தை மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள், சிக்கல்களில் இருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள், பூர்வீக சொத்து அல்லது உங்களுடைய சுய சம்பாத்திய சொத்துக்கள், வம்பு வழக்குகளில் இருந்தால் அது இந்த மாதத்தில் விடிவுக்கு வருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. 2ஆம் இடம் குருவின் பார்வை, 4ஆம் இடம் குருவின் பார்வை, அதுபோல 6ஆம் இடம் குருவின் பார்வை வம்பு வழக்குகளில் இருந்து விடைபெற்று தரும். குருவும் ராகும் சேர்க்கை என்றாலே பலதரப்பட்ட மனிதர்கள் பெருமளவில் மனக்குழப்பம் வருவது தோஷமாக வந்துவிடுமோ? அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுடைய செயல்பாடுகளில் உண்மைத்தன்மை இருக்கும். கன்னியை பொறுத்த மட்டும் அவங்களோட சிக்கலே எதை உண்மை என்று நம்பி விடுகிறார்களோ அதை பெருமளவில் நம்பிக்கொண்டே இருப்பார்கள். அதுதான் அவருடைய மைனஸ் பாயிண்ட். கன்னி தேவதை வழிபாடை இந்த தை மாத அமாவாசையில் நீங்கள் செய்து வரும்போது அல்லது கன்னிமார்கள் வழிபாடு செய்யும் பொழுதும், ஒரு முறை கன்னியாகுமரி சென்று கன்னியாகுமரி தேவியை வழிபட்டு வரும்போதும் உங்களுடைய வாழ்க்கை மேலோங்க செய்யும். அதுபோல கன்னிராசி அன்பர்கள் தேவையற்ற மற்றவர்களுக்கு அறிவுரையோ அல்லது ஆத்மார்த்த ஒரு ஆலோசனையோ வழங்கக்கூடாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கை நீங்கள் உண்டு, 2 மட்டும்தான் கண்ணாயிருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கவனமுடன் இருப்பது இந்த மாதத்தில் சிறப்பை தரும். தாயார் உறவுகள் அல்லது தந்தை வழி சார்ந்த உறவுகளால் சில தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கவனமுடன் இருப்பது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த தை மாத பலன்களில் மிக சரியாக சொல்லலாம். அதுபோல வெளிவட்டார பழக்க வழக்கினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகமாக இருக்கிறது. இனம் மொழி கடந்து தேசம் கடந்து உங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்தும் உங்களுடைய வரவை பெருக்கிக் கொள்வதற்கான அத்தனை வழிகளும் உங்களை சேரும். அதை பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை மேலும் சிறப்படையும். கன்னிராசி நேயர்கள் கண்டிப்பாக குலதெய்வம் சென்று வருவதும் ரத சப்தமி சூரியன் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு ஏற்றத்தை கண்டிப்பாக தந்தருளும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். தை மாத பலன்களின் வரிசையில் நாம் காண இருப்பது துலாம் ராசிக்கான தை மாத பலன்கள். துலாம் ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு இந்த மாதத்தில் அதாவது தை மாசத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படின்னா, மிக அபரிதமான லாபங்களை பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை குரு சரி செய்து விடுகிறார். ஒன்றும் நட்டம் இல்லை, ஆனா அதிகபட்சமான உழைப்புக்கு போட வேண்டியதா இருக்கு, அவ்வளவுதான். எல்லா விதத்துக்கும் அனுகூலங்கள் உண்டு. எந்தெந்த வகையில் அனுகூலம் உண்டு? பிள்ளைகளால், சகோதரர்களால், நம்முடைய உழைப்பால் ஒரு இடத்துல வேலை செய்யறோம், அங்க ஒரு நல்ல பெயர், நமக்கான ஒரு அங்கீகாரம், உங்களுக்கான ஒரு போனஸ், இது போனஸ், சம்பள உயர்வு, அதாவது ஊதிய உயர்வு, இது எல்லாமே இந்த நாட்கள்ல தை மாதத்துக்கு அப்புறம் உங்களை சேரும். ஏன்னா எல்லா விதமான உங்ககிட்ட இருக்கிற ஆக்டிவிட்டியும் இப்ப வெளிப்படும். தேவையில்லாத செலவினங்களை தவிர்த்து உங்களுக்கு நல்ல செலவுகள் சேர்கிறது. அதுபோல உங்கள் வாழ்வியலில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதை நிறைய குறைகளாக தான் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எப்படின்னா, இப்ப தங்க விலை உச்சத்துக்கு போகுதுன்னு சொல்றோம். 2 லட்ச ரூபா வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தங்கம் என்றாலே குரு அதிசாரமாக இருக்கும் போதும் ஏறிச்சு, பின்னோக்கி வக்ரமா போகும்போது ஏறிடுது. இப்ப வக்ர குருவின் பார்வை வந்ததுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு பெரிய மாற்றத்தை சந்திக்கணும். துலாம் ராசிக்காரங்க தாயார் உடல்நலையில் கவனம் செலுத்தணும், தந்தையை கவனித்துக்கணும், குலதெய்வ வழிபாட்டை பண்ணணும், ரொம்ப நாள் ஊருக்கு நோம்பிக்கு போலன்னா போய் பூஜை பண்ணிட்டு வரணும். இத்தனையுமே இந்த தை மாசத்துல நீங்க செய்யணும். ஏன்னா நீங்க இதை செய்ய 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 உங்களுக்கு பலன்கள் மேலும் கூடிக்கிட்டே வரும். அப்போ குரு மட்டும்தான் பார்க்கிறாரா அப்படின்னு கிடையாது. ஏனென்றால் கேதுவும் பார்க்கிறார். புரியுங்க? கேது பார்த்தாருன்னா என்ன பண்றாரு? உங்களுக்கு சில ஞான உபதேசங்கள் தானாவே கிடைக்குது. யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது, எது செய்தால் நாம் வெற்றி அடைவோம்ங்கிறதுலாம் இந்த தை மாசத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். அதுவும் தை மாசத்துல உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பும் இருக்கு. சூரியன் சுக்கிரனோட சேர்ந்து 4ஆம் வீட்டுக்கு சென்ற, ஏன்னா சுக்கிரன் போனதுக்கு அப்புறம் தான் சூரியனே போறாரு. அப்போ உங்க ராசி அதிபதி 4ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அது செவ்வாயின் வீடு. சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு
இந்த மாதத்தில் இருக்கிறது. வெளி வட்டார பழக்கங்கள் கிடைக்க வேண்டிய பணம் தொகை அது உங்களை இந்த மாதத்தில் வந்து மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். சொந்த பந்தங்களாலும் நன்மைகள் உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தருகிற மாதமாக இருக்கிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வெள்ளிக்கிழமைகளில் ஆதி திருவரங்கம், மணலூர்பேட்டை திருக்கோவிலூருக்கும் திருவண்ணாமலைக்கும் நடுவில் இருக்கிறது ஆதி திருவரங்கம். ஆதி திருவரங்கத்திற்கு சென்று வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பை தரும். மற்றும் ஒரு ஆலயம் சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர். படிதனிலே நடந்து சென்று படிபூஜை செய்து ஐயனை ஒருமுறை தரிசித்து வந்தால் உங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக மாறும். இதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். தை மாத பலன்களின் வரிசையில் இப்பொழுது விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்போம். சந்திரன் ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது மாதம் தொடங்குகிறது. உங்களுக்கு பதவி உயர்வு, பட்டம், பாராட்டுக்கள், பரிசுகள் கிடைக்கின்ற அற்புதமான ஒரு மாதம். இத்தனை நாள் எத்தனை போராட்டங்களில் இருந்தாலும் அல்லது திருமண தடைகளில் இருந்தாலும், நண்பர்களால் சில இழப்புகளை சந்தித்திருந்தாலும், குழந்தைகள் வழியில் நிறைய இழப்புகளும் அவமானங்களையும் சந்தித்த பெற்றோர்களுக்கும் அல்லது பெற்றோரால் குழந்தைகளுக்கு நன்மை இல்லாத விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். இரண்டே விஷயத்தில் கவனம் வைத்தால் போதும். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் மிகுந்த ஒரு அற்புதமான ஏற்றத்தை சந்தித்துக் கொள்ளலாம். என்ன பண்ணா நமக்கு வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறதோட ராசி அதிபன் எங்க இருக்கிறான், உச்சத்தை நோக்கி பயணம் செய்து விடுவார். இந்த மாசத்துல உச்சத்தை நோக்கி பயணம் பண்ணுவார். அப்ப என்ன பண்ணுவீங்க, நீங்க உங்களை தூங்க விட மாட்டார். வா வேலை செய், இதை பண்ணு அதை பண்ணுன்னு அவர் உங்களை தட்டி இழுத்துக்கிட்டு போறாரு. அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் திறம்பட கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அதை பயன்படுத்திக்கங்க. இந்த மாதம் தான் தொடக்கம். இதை விட ஒரு அற்புதமான ஒரு மாசம் கிடைக்கவே கிடைக்காது. தை மாசத்துல நீங்க செய்யற எல்லா முயற்சியுமே விருச்சிகத்தை பொறுத்தவரையிலும் வெற்றி வெற்றி வெற்றி. 3 வெற்றி போட்டுக்கலாம், 3க்கு மேல சொல்லக்கூடாது. தமிழ் புரியுதுங்க. 3வது வாட்டி சொன்னா அது அகாரம். அதனால 3 தடவை சொல்றோம். அந்த அளவுக்கு ஒரு பாக்கியம் உள்ள மாதம். நீங்கள் சென்று வர வேண்டிய ஆலயம் அப்படிங்கிறத கவனமா கேட்டு செஞ்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி தை அமாவாசை படையலை நீங்கள் வீட்டில் அமுது செய்து அந்த படையலை போட்டு அதை கோமாதாவுக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் உள்ள மனக்கசப்புகள் நீங்கும். முதல்ல தாயை சந்தோஷப்படுத்துங்க, இது எல்லாம் நீங்க சிறப்பாவே மாறிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க மாதம் இந்த மாதம். அதிகபட்சமா திருச்செந்தூர் எவ்வளவு பயணம் பண்ண முடியுமோ போயிட்டு வாங்க. அங்க சென்று வந்தீங்கன்னா போதும். அங்க கடல்ல நீராடி ஐயனை தரிசித்து வந்தாலே போதும். கடல்ல தரிசனம் பண்ணணும், நாழி கிணறுல குளிக்கணும், ஐயனை போய் தரிசனம் பண்ணணும். குறிப்பா சம்ஹார மூர்த்தியை தரிசனம் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். முன்னாடியே இருப்பார், அவர் தரிசனம் பண்ணிட்டு போய் உள்ள போய் பாருங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு தீர்ந்துடும். அதுதான் இந்த விருச்சிகத்திற்கு உண்டான மிகப்பெரிய பலன். இன்னொரு பரிகாரம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மகா பெரியவாவோட படத்தை நீங்க கண்டிப்பா பாக்கெட்ல ஒண்ணு வச்சுக்கோங்க. இல்ல அவரோட பகம், அந்த சிரித்தது போன்ற ஆசீர்வாதம் செய்கிற படம் எல்லா இடத்துலயும் வச்சுப்பாங்க. அது மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த விருச்சிகத்துக்கு இந்த வருஷத்துல அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த தை மாதத்திலிருந்து அடுத்த தை மாதத்துக்குள்ள மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வேண்டும் என்றால் இந்த வழிபாடை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற பலன்கள் மகிழ்ச்சி உண்டாகும். அதற்கு நானே ஒரு சாட்சி. விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். இறைவன் உங்களுக்கு அற்புதமான ஒரு அருட்பெரும் கடாட்சத்தை தந்தருள்வார். வாழ்த்துக்கள். தை மாத பலன்கள் வரிசையில் இன்று நம் காண இருப்பது தனுசு ராசிக்கான தை மாத பலன்கள். இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் தரக்கூடிய மாதம். மகிழ்ச்சி குறைவில்லாமல் இருக்க வேண்டுமானால் உங்களுடைய வார்த்தைகளில் நிதானமாக இருப்பதே சிறந்தது. தனுசுவை பொறுத்த மட்டும். ஏன் என்றால் செவ்வாய் 12 கூடியவர் அப்படின்னு நீங்க எடுத்துட்டு விரயஸ்தானாதிபதி பிளஸ் பூர்வீகம். அப்போ குடும்பத்தின் வழியில் செலவுகள் தேவையற்றது வந்து உங்கள் மனதை பாடாய்படுத்திவிடும். இதுதான் இங்க கான்செப்ட். ஒன்று மனைவி வழியில் அல்லது நண்பர்கள் வழியில், இரண்டாவது உங்களுடைய தொழில் வழியில் சில சுணக்கங்களை சந்திப்பீர்கள் இந்த மாதத்தில். ஆனால் இது எல்லாம் வரக்கூடாது. நான் மகிழ்ச்சியா இருக்கணும்,
என் மகிழ்ச்சிக்கு நான் எப்பொழுதும் குறைவில்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமா அமையணும். அப்படின்னா இந்த பொங்கல் பண்டிகையில் கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் ஒரு முறை உங்கள் குலதெய்வம் சென்று தரிசித்து வருவது உங்களுக்கான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். கிரகத்தினோட குருவின் பார்வை இருக்குது, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி செய்யுது. குருவின் பார்வை மட்டும் இல்ல, ஏழுக்குடையவனே உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்திருக்கிறார். இன்றைய பொழுதுக்கு ஏழுக்குடையவன் ராசிக்குள் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு யோகம். அதுவும் அந்த ஏழுக்குடையவனோட வீட்டுல குரு உட்கார்ந்து பாக்குறது இன்னும் ஒரு யோகம். இருந்த போதுல ஏங்க மகிழ்ச்சி குறைவு நீங்க சொல்லணும் தை மாசத்துலனா? இந்த விரைய செலவுகளால் மட்டும்தான் இப்படி ஒரு மனம் மாறிடும். இது என்ன செலவு ஆகிட்டே இருக்கு, இது தீர்வே இல்லையான்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்றால் சுவாமிமலை ஓம் என்ற பிரணவத்துக்கு தந்தைக்கே உபதேசம் செய்த சுப்பனை பார்க்கின்ற ஒரு பரிகாரம். அவரை கண்டால் போதும், உங்கள் வாழ்வில் மாற்றங்களும் உண்டு, ஏற்றங்களுமே உண்டு. மருதமலைக்கு சென்று சித்தர் வழிபாடு, அங்கிருக்கும் முருகன் சித்தனாகவே காட்சியளிக்கிறான். அவரை தரிசிப்பதும் உங்கள் வாழ்வில் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதற்கு ஒப்பான விஷயமாக கருதப்படுகிறது. நீங்கள் சென்று வரும்போதே உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் உண்டு, ஏற்றங்களும் உண்டு. பலனடையுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தை மாத பலன்கள் வரிசையில் இன்று நாம் காண இருப்பது மகர ராசிக்கான தை மாத பலன்கள். தை மாதத்தில் சூரியன் சுக்கிரனோட சேர்க்கை பிளஸ் குருவின் 2ஆம் இடத்திற்கான பார்வையும் விரயஸ்தானத்திற்கான பார்வையும் உங்களை செலவுகளை செய்ய வைக்கும். செலவு செய்யணும்னா என்ன அர்த்தம்? ஒரு வரவு வந்து ஒரு செலவு செய்வீங்க, இதுதான் அர்த்தம். புரியுதுங்களா? ஆனா நீங்க 2 வேறுபட்ட காரணங்களால் மனதை போட்டு குழப்பிக் கொள்வீர்கள். உங்கள் அருகாமையில் இருக்கின்ற பொருளை கூட நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது, யாரேனும் ஒரு அடைத்தாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு மன சோம்பல் உங்களிடம் இருக்கும். அதுபோல உங்களுக்கு யாரும் உதவி செய்யவில்லை, நீங்களாகவே சுயம்பவாக வந்து விட்டதாக கருதிக் கொள்வீர்கள். இது 2மே மகர ராசிக்கு இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட். சூரியன் ராசிக்குள் வருவது மட்டுமல்ல, அடுத்து செவ்வாயும் ராசிக்குள்ளே வந்துடும். அப்போ தூங்கி கொண்டிருந்த மகராசி அன்பர்கள் எழுந்து ஓட ஆரம்பிப்பீர்கள். எஸ்பெஷலி சொல்ல போனா திருவோண நட்சத்திரம் பவர்ஃபுல். இந்த வருடம் நீங்க ஜெயிக்கணும். இந்த வருஷம் ஜெயிக்கணும்னா வேலையே இல்லை. அதுவும் தை மாசத்துல நீங்க அதற்கான ஒரு முன்னெடுப்பு படியை செய்யவே இல்லைன்னா உங்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவுகள் வர காத்திருக்கிறது. கவனமா இருங்க. புரியுதுங்க? ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, லௌதிக வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, படிக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி, அன்னையின் பாதத்தை பற்றி பலனடைய வேண்டிய ராசிகள்ல மிக முக்கியமான ராசி மகர ராசி. புரியுதுங்களா? அன்னைனா வீட்டில் இருக்கிற அன்னையும் சரி, உங்கள் ஊரில் ஆற்றங்கரையில் இருக்கின்ற கங்கை அம்மனும் சரி. மகர ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த சிக்கலும் வரக்கூடாதுன்னா வாரந்தோறும் அல்லது தினந்தோறும் கங்கை தாயை வழிபட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கை ஏற்றங்களும் மாற்றங்களும் உண்டாகும். அதுபோல உங்களுக்கு பிரசித்தப்பட்ட 2 ஆலயங்கள் சொல்கிறேன். ரொம்ப பெரிய ஒரு ஆலயம். அந்த ஆலயத்துக்கு நீ போயிட்டு வந்தீங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றங்கள் உண்டு. ஒன்று திருவக்கரை வகரகாளி அம்மன், அடுத்தது மயிலம் முருகர். 2மே ஒரே நேர்கோட்டில் இருப்பாங்க. முருகரை தரிசிச்சுட்டு அன்னையை தரிசிக்கலாம், இல்ல அன்னையை தரிசிச்சுட்டு முருகரை தரிசிங்க. திருவக்கரை வகரகாளியம்மன் தரிசிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கின்ற ஜீவசமாதி வழிபாடும் செய்து வர வேண்டும். அதாவது அன்னைக்கு நீங்க எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுக்கலாம், மாலை வாங்கி தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. மாலை வாங்கி கொடுக்காதீங்க, பழமா வாங்குங்க, ஒரு பை நிறைய கொடுங்க, வரவங்களுக்கெல்லாம் கொடுங்க. இப்போதைக்கு எங்களுக்கு ஒன்று கொடுங்க, நீங்க வாங்கிக்கங்க. நீங்க கொடுக்கின்ற பழம் அவர்கள் கைப்பட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு புண்ணியம் வரும், துன்பமே போயிடும். அவ்வளவுதான், வேற எதுவுமே பெரிய பரிகாரம் தேவையில்லை. அதே மாதிரி உள்ள இருக்கிற ஜீவசமாதி உங்கள் கைகளால் ஒரு ரோஜாப்பூ மாலையை வாங்கி கொண்டு அவருக்கு மரியாதை செய்து வந்தாலே உங்கள் வாழ்க்கை மாறும். அதுபோல மயிலம் முருகர் தரிசனம் செய்யறது வந்து ரொம்ப சிறப்பு. அதுவும் நடந்து போங்க, கீழே இருந்து குளத்துல இறங்கி உங்கள் பாதத்தை உங்கள் தலையையும் அந்த தண்ணீரால தெளிச்சுக்கிட்டு நம்மளை சுத்தப்படுத்திக்கிட்டு ஐயனே என்னை காத்தருளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் படியேறி அவரை போய் நீங்க பார்த்தீங்கன்னா மயிலேறி, அதாவது நீங்கள் படியேறி சொல்லும் போது அவன் மயிலேறி வந்து உங்களை காப்பாற்றுவான். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. மகரத்திற்கான மாற்றம் மயிலத்தில் இருக்கிறது. சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். தை மாத பலன்கள் வரிசையில் இப்பொழுது காண இருக்கும் ராசி கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். நம்ம தொடர்ந்து
என்னோட சேனல்ல சொல்லிக்கிட்டு வரும், எங்களோட பதிவுலையும் என்னிடம் வருகிற கிளைண்ட்ஸுக்கும் சொல்லுகிற ஒரே விஷயம் என்னன்னா, உங்களது சோம்பலை விட்டு விடுங்கள். அவ்வளவுதான். பணம் வரும், புகழ் வரும், பெயர் வரும், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், கல்வி வரும், உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கிடைக்கும். ஏனென்றால் 7.5 சனியின் கடைசி கட்டம் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். 5 ஆண்டு கால போராட்டம் இந்த 2.5 ஆண்டுகளில் மாறியே தீரும். இதற்கெல்லாம் நீங்கள் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டீர்களோ, இந்த தமிழ் மாதம் தை பிறந்ததும் முதலில் வழி கிடைப்பது உங்களுக்காகவே வச்சுக்கோங்க. தை பிறக்கிறது உங்களுக்குன்னே வச்சுங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய யோகம் உங்களுக்கு உண்டு. 7 கிரகம் 12. அப்போ உங்களோட வாழ்க்கை தரத்தை மாற்றிடுமா இல்லையா? 4 12. அந்த விரயத்தெல்லாம் கட்டுக்குள் கொண்டு வந்துடும். பண விரயம் நடந்துகிட்டு தான் இருக்கு. தேவையில்லாம சீட்டு கட்டி பண மோசடி அது போல வழக்குகள் எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கு. யாரால? உங்களோட பேராசையால. குரு ராகு சேர்ந்தால் பேராசை தரும். தந்துடுச்சு, மாட்டியாச்சு, வெளியே வரத்துக்கு வழி பார்க்கணும். அதே மாதிரி கல்வி பயிலும் மாணவ மாணவியர்கள், தொழில் புரியும் தொழில் அதிபர்களும் சரிதான். 2 பேருமே எது உண்மையோ அதை பேசி பழகினாலே உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் பல வெற்றிகளை தந்தே தீரும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் 2 விஷயம்தான். கும்பத்தை பொறுத்த மட்டில் நீங்க ஒரு கும்ப கலசம் பேச வேண்டிய இடத்தில் பேச மறுக்கிறீர்கள், பேசக்கூடாத இடத்தில் பேசி மாட்டிக்கொள்கிறீர்கள். இதுவே உங்களுக்கு பெரிய ஒரு பின்னடைவாகவே நான் கருதுகிறேன். ராகு இருக்கிறார், பிரம்மாண்டமான வார்த்தைகளை பேசி மட்டும் பலன் இல்லை, கூட உழைப்பும் வேண்டும். படுத்தால் பாய் கூட பகை, நடந்தால் நாடே சொந்தம் ஐயா. உங்களுக்கு கும்பத்துக்கு இதை விட வேற என்ன சொல்லணும்? இந்த தை மாசம் உங்களுக்கு வழி கிடைச்சிருச்சு, புரியுதுங்களா? பணம் விரயமானால்தான் பணம் வரும். இறைக்கின்ற கிணறு தான் சுரக்கும். அதனால நீங்க பண விரயத்தை பத்தி முடிவு பண்ணாதீங்க. உழைப்பை நோக்கி ஓடுங்க, தோளை நோக்கி ஓடுங்க. தோளுக்குள்ள வரும்போது நீங்க ஜெயிச்சிடுவீங்க. அதுவும் மனைவி வழியில் உங்களுக்கு விரைவில் ஒரு பெரிய பொருளாதாரம் கிடைக்க காத்திருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் சென்று வழிபட வேண்டிய ஒரே ஆலயம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடும், அடுத்தது கும்பேஸ்வரர் வழிபாடும் உங்கள் வாழ்க்கையை மேலும் ஒரு மடங்கு இட்டு செல்லும். அதாவது திருச்செங்கோடு போறீங்க, கிரிவலம் வரலாம், படியில் ஏறி ஐயனை தரிசிக்கலாம். அங்க மேலே சென்று பாருங்கள், அற்புதம். ஆமை வடிவில் மண்டபம் இருக்கும். இப்போ மார்கழி மாதத்தில், போன மார்கழி மாதத்துல அந்த மரகத லிங்கத்தை எடுத்து பூஜை செய்து அனைவருக்கும் தரிசனம் தந்தார் எம் இறைவன். அவ்வளவு ஈசன், அங்க அத்தனை ஈஸ்வரர்கள் இருக்கிறார்கள். அங்க இல்லாதவங்களே கிடையாது. சங்கமேஸ்வரர் அங்கேயே இருக்கிறார். அதே மாதிரி சுயம்பு நாகம் அங்கேயே இருக்கிறது. புரியுதுங்களா? வாழ்க்கையில எத்தனை தோஷங்கள் தான் அங்க சரியா போயிடும். கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையா நேரா திருச்செங்கோடு போங்க, தரிசனம் பண்ணுங்க, சிறப்பா இருக்கும். மேலே பெருமாளும் இருக்கிறார், அன்னையும் இருக்கிறார், மகாலட்சுமி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் கிடைக்கும். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்யுங்கள். மேலும் மேலும் வாழ்க்கையில் அதிகப்படியான முன்னேற்றங்கள் சந்திப்பீர்கள். குழந்தை பிறக்கும், வீட்டில் புது புது உயிர்கள் வந்து சேரும். உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு சுபிட்சமான பாதைக்கு இட்டு செல்வார் திருச்செங்கோட்டு அர்த்தநாரீஸ்வரர். அவரை போற்றி உங்கள் வாழ்க்கையை மேலும் வளப்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். தை மாத பலன்கள் வரிசையில் இன்று நாம் காண இருக்கும் ராசி மீனம். மீன ராசிக்காரர்களை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த கழுவுற மீன்ல நழுவுற மீன்கள் எதுக்கும் நேரடியா களத்துல நின்று சண்டை போட மாட்டாங்க. ஆனா மறைஞ்சிருந்து தான் சண்டை போடுவாங்க. ஏன் அப்படின்னா, களத்துக்கே வராம சம்பாரிச்சு சந்தோஷமா வீட்டுல இருக்கிறவங்க யாரு? முதலாளித்துவமான ஒரு வாழ்க்கையை வாழணும் யாருன்னா மீனராசிக்காரங்க தான். என்ன ஒரு விஷயம்னா, அவங்க எதுவுமே இப்போதைக்கு செட் ஆகல. என் உடல் நலம் குன்றி இருக்கிறது, என்னுடைய வருமானம் குறைவாக இருக்கிறது, வீட்டிற்குள் செலவுகள் செய்து கொண்டே இருக்கிறேன். ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா, வீடு அவங்களுக்கு சுத்தமா இருக்கணும், அவங்க சொல்ற வார்த்தையை அவங்க ஜெயிக்கணும். இது ரெண்டுமே அவங்களோட கவனத்தில் கொண்டு வச்சிருப்பாங்க. அதுவும் பிடிவாதமான ராசிகள் ஒரு ராசி மீனம். இதுதான் இங்க பெரிய கான்செப்டே. ஏன் பிடிவாதமா இருக்கிறாங்க அப்படின்னா, அதுவும் 10ஆவதுக்கு சனீஸ்வரர். ஏன் அப்படி சனீஸ்வரர்னா, லாபஸ்தானாதிபதியும் விரயஸ்தானாதிபதியும் சேர்ந்து லக்னத்துக்கே வந்துட்டாங்க, ராசிக்குள்ளே இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவார் அவரு? உங்களோட ஸ்கில்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துருவார். நீ உண்மையாகவே இருக்கிறாயா, உண்மையாகவே என்னை வந்து தரிசிக்கிறாயா அப்படிங்கிற மாதிரிலாம் டெஸ்டிங் நடக்கும். வருமானம் அதிகமாகும். ஆனா அது ஒரு உறுதியா சொல்லலாம், வருமானம் அதிகமாகும். புதிய முயற்சிகள் செய்வீங்க. பட்டொளி வீசி பறக்கின்ற மாதம் இந்த மாதம் உங்களுக்கு. ஏன்னா அதுதான் இங்க ஒரு பெரிய ஹைலைட் மீனத்துக்கு. புரியுதுங்களா? குழந்தைகளால் நன்மை, பேரு புகழ் உங்களுக்கு கிடைக்கும். கணவரால் வருமானங்கள் கிடைக்கும்.
தாய் தந்தையரால உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேரும். தை மாசம் முடிவு பண்ணிக்கங்க, தை பிறந்துருச்சு, நெடுநாளே வழக்குகள் இருக்கிற விஷயம்லாம் முடிஞ்சு, இந்தம்மா நீ உனக்கு இதை வச்சுக்கோ அப்படின்ற கொடுக்குற அளவு இருக்கும். இந்த தம்பி உனக்கு சேர வேண்டிய பங்கு தரும் அப்படின்னு அண்ணன் தம்பிங்களே வந்து கொடுக்குற அளவுக்கு ஒரு காலம் மாறிக்கொண்டு வருகிறது. ஆனால் உங்கள் பிடிவாத குணமே உங்களை அழித்து கொண்டு வருகிறது. மெயின் கான்செப்ட், பிடிவாத குணம் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பை தரும். அதுபோல உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறதுங்கிறது வந்து ஒரு தோஷம் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. 8 என்றால் தேவையில்லாத சண்டை சச்சரவு வம்பு வழக்குகளை குறித்து அது நன்மை தேவைகளை உணர்ந்து வழக்குகளில் வெற்றியடைய வைப்பார். அதுதான் முக்கியமான விஷயம். அதுவும் தொழிலை பார்ப்பதனால் இத்தனை ஆண்டு காலமாக தொழில் செய்து வந்து இப்போ தொழில் இல்லாமல் முடங்கி கிடக்கின்ற மீனராசி என்பவர்களுக்கு தொழிலினால் புதிய வருமானம், அந்த விட்டு சென்ற தொழில் மீண்டும் புத்துயிர் பெற்று புதிய முயற்சியில் புதிய பெயரோடு நீங்க வெளிவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி குரு ராகு சேர்க்கை என்ன செய்யும் அப்படின்னா, எத்தனையோ ஒரு வழக்கு இருக்குங்க, பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க, அதுக்கு ஆதாரம் இல்லாம போயிருங்க, அவ்வளவுதாங்க. எவிடன்ஸ் இருக்காது, தப்பு நடந்துச்சு, எவிடன்ஸ் இல்லை, தள்ளுபடி பண்றேன் போங்க, நீங்க நல்ல ஒரு சொல்லி அமைச்சிருவாங்க. அந்த அளவுக்கு மீனத்துக்கு இருக்கு. மீனராசி மாணவ மாணவியர்களுக்கு வரும் ஆண்டுகளில் உங்களுக்கு போட்டித் தேர்வுல பங்கேற்றீங்கன்னா நீங்க தான் ஜெயிக்கிறீங்க. அரசாங்கத்துக்குள்ள வேலைக்கு போற அளவுக்கு தகுதி உங்களுக்கு இருக்கிறது. அதுபோல மீனராசி அன்பர்கள் தேர்தலில் நின்று வெற்றி பெறவும் தை மாதம் வழிவகுத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அதுதான் முக்கியமா சொல்லணும். இருக்கிறதுலே கொஞ்சம் அதிகபட்சமா நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கிற ராசிகள்ல மேஷம், மீனம், உங்களுக்கு சிம்மம், கன்னி, கடகம், இவங்களெல்லாம் கொஞ்சம் துன்பங்கள் இருந்தாலும் அடுத்த நிலைக்கு படிநிலைக்கு போற அளவுக்குலாம் வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. சனீஸ்வரனோட துணை கொண்டு மீனம் வெல்லும் எல்லாத்தையுமே. அதுவும் இல்லாம இப்போ தந்தை வழி கர்மாக்களுக்கு விடை தேடக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. தை மாத அமாவாசை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களால் முடிந்தவரை ஒரு தொலைதூரமான ஒரு பயணம் சென்று பரிகாரங்கள் செய்து வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் கிடைக்கும். பெரிய பெரிய குருமார்கள் தரிசனங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. தை மாதத்தின் பலன் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. அழகர் கோவில் 18ஆம் படி கருப்பு, மதுரை மீனாட்சி அம்மன். கருப்பு தோட்டங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. சனி மேலேயே இருக்காருங்களா, இப்ப போய் கருப்பு சாமி கும்பிட்டோம்னா டக்குன்னு உங்களுக்கு எல்லாமே என்னென்ன பெண்டிங் இருக்கோ அத்தனையும் கொடுத்துட்டு, அன்னை நம்ம அம்மாவை சொல்லவே தேவையில்லை. மதுரை மீனாட்சியை பச்சை பட்டு கொண்டு போய் செலுத்திட்டு வாங்க. பட்டு பட்டுன்னு சொன்ன ஏற்கனவே, பட்டொலி வீசி பறக்கணும், பட்டு தானமா கொடுங்க. அன்னைக்கு மதுரை போயிட்டு வாங்க. மதுரை என்பதை போயிட்டு வரும்போதே உங்கள் வாழ்க்கை நிறைய மாற்றங்களை சந்திக்கும், ஏற்றங்களும் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் பொன்னான நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜென்மத்தில் இருக்கும் சனியால் எந்த தொந்தரவும் உங்களுக்கு நடைபெறவில்லை. ஆனால் உங்களுக்கு அதுக்கு மாறாக உங்களை ஓட வைக்கிறது. அவ்வளவுதான். உங்களை ஒரு நிமிடம் கூட ஓய்வு இல்லாமல் தேடிக்கொண்டே இருக்க சொல்கிறது. தேடுதல் எப்போதுமே சுகமானது. நீங்கள் தேடி தேடி தினம் தினம் தேடுதல் நடத்தி கொண்டிருக்கிற எல்லோருமே வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். மறக்காமல் இந்த 2 ஆலயங்களும் சென்று பூஜை செய்து வாருங்கள். மதுரை அன்னையை போற்றி புகழுங்கள். மீனராசி அன்பர்கள், கற்பனை கைப்பிடித்தால் கரையேற்றி வைப்பான். சாம்ராட் ஆன்மீக நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை 12 ராசிகளுக்கான பலன்களை இதுகாரம் பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கங்களும் நன்றிகளும். தொடர்ந்து உங்களுக்காக ஒரு அற்புதமான பதிவுகளை தர அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் காத்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் என்னுடைய தனி அலையில் கட்டணம் செலுத்தி நீங்கள் என்னை பார்க்கலாம். மாதம் 2 முறை சென்னையில் இருக்கிறேன். மாதம் 2 முறை ஈரோடு பவானியில் சந்திக்கலாம். உங்களுக்கு தேவையான அப்பாயின்மெண்ட்களை வாங்கிக்கிட்டு நீங்க என்னை சந்திங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒளியும் வெற்றியும் சந்தோஷமும் சுகமும் கிடைத்தே தீரும். எல்லாம் வல்ல ஏக இறையாற்றல் பரம்பொருளின் கருணையோடு என்னை இந்த மண்ணிற்கு ஆக்கி வைத்த காஞ்சி மகா பெரிவாளின் பொற்பாதங்களை பணிந்தும், நவகிரகத்தின் முதன்மை நாயகர் சூரியனாரின் பொற்பாதங்களை பற்றியும் உங்களை எல்லாம் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும் என வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பும் ஆதரவும் அளித்துக் கொண்டிருக்கிற நேயர் பெருமக்களையும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் இதன் முதற்கொண்டு இந்த நிறுவனத்தின் தலைவருக்கும் என்னை இங்கு அமர்த்தி அழகு பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய துணை சகோ அவர்களுக்கும் இந்த ஒளிபரப்பை நிறுத்தி கொண்டிருக்கிற என்னுடைய சக தோழமைக்கும் இந்த நேரத்தில் நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சியும் மனதை
கலங்க வைத்து உருக வைத்து இதை உங்கள் முன் பேச வைத்து கொண்டிருக்கிற என்னுடைய ஜோதிட குருவான ரவி ஐயாவை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து நன்றியும் பாராட்டுகளையும் மகிழ்ச்சியும் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, உங்களின் ஆதரவு கரங்களை அடியனுக்கு அளித்து அடியனையும் வாழ வைத்து அருளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.